இன்றைய பதிவில் ஈரான் மீதான தாக்குதலும் சீனா விரும்பும் உலக ஒழுங்கும் என்பது பற்றி பார்ப்போமாக. சீனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரான் ஆகிய நாடுகளிற்கு ஆக்சிஸ் ஆஃப் அப்பீவல், அதாவது எழுச்சி நாடுகளின் அச்சு என மேற்கு நாடுகள் பெயரிட்டுள்ளன. அந்த ஆக்சிஸ் ஆஃப் அப்பீவல் நாடுகள் தமக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என மேற்கு நாடுகள் நம்புகின்றன. ஆனால் இந்த நாடுகளிடையே போதிய ஒற்றுமையோ ஒத்துழைப்போ இல்லை. ஈரான் மீதான தாக்குதலுக்கு சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் போதிய உதவியை முன்கூட்டியே செய்யவில்லை. ஈரான் மீதான தாக்குதலை செய்ய அதன் எதிரி நாடுகள் தொடங்குவதற்கு அச்சப்படத்தக்க வகையில் ஈரானின் படை வலிமையை அதிகரிக்க எந்த நடவடிக்கையையும் ரஷ்யாவோ சீனாவோ எடுக்கவில்லை. அமெரிக்க ஆதிக்கத்தை குறைக்கும் பல்துருவ ஒழுங்கை சீனா நாடுகின்றது. அதற்கு பதிலாக நாடுகளின் இறையாண்மை, வெளியிலிருந்து தலையீடு செய்யாமை மற்றும் அதிகார மைய ஆட்சி முறைமை ஆகியவற்றை முன்னிறுத்தி சீனா முன்னணி பங்கு வகிக்கும் ஓர் அமைப்பை உருவாக்க விரும்புகிறது. 2025 செப்டம்பர் மாதம் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் மாநாட்டில், அதாவது SCO என்ற அமைப்பின் மாநாட்டில் உரையாற்றிய சீன அதிபர் ஜி ஜின்பிங், பன்னாட்டு நியாயமும் நீதியும் காக்க நாம் செயற்பட வேண்டும். நீதி மற்றும் சமத்துவ கோட்பாடுகளை பின்பற்றி SCO உறுப்பு நாடுகள் சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்களில் காத்திரமான பங்காற்றி தெற்குலகின் பொது நலன்களை உறுதியாக பாதுகாத்துள்ளன. அதிகார ஆதிக்கத்தையும் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளையும் நாம் தெளிவாக எதிர்த்து உண்மையான பன்முகத்தன்மையை நடைமுறைப்படுத்தி பல்துருவ உலகத்தையும் சர்வதேச அளவுகளில் அதிக ஜனநாயகத்தையும் முன்னேற்றும் தூணாக நின்று தொடர வேண்டும். சர்வதேச உறவுகளில் அதிக ஜனநாயகத்தையும் முன்னேற்றும் தூணாக நின்று தொடர வேண்டும். இப்படி ஜி ஜின்பிங் 2025 நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் மாநாட்டில் உரையாற்றியிருந்தார். ஈரானை பார்ப்போம் என்று சொன்னால், ஈரானில் 20 விழுக்காடு மக்கள் தற்போது நடக்கும் ஆட்சியை ஆதரிக்கின்றார்கள். இன்னும் ஒரு 20 விழுக்காடு மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். 60 விழுக்காடு ஈரானியர்கள் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என விருப்பம் கொண்டுள்ளார்கள். அந்த 60 விழுக்காடு ஈரானியர்களுக்கு சீனாவின் உதவி மிகவும் தேவை என்பதை சீனா உணர்ந்து செயற்படுவது சீனா பல்துருவ ஒழுங்கை உருவாக்குவதற்கு முதற்படியாக அமையும். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து அபிவிருத்தி செய்யும் சீனாவின் திட்டம் தவறானது என்ற கருத்தை சீனாவின் எதிரிகள் பரப்புரை செய்கின்றார்கள். இஸ்ரேலியர்கள் 20 ஆண்டுகளாக அமெரிக்காவை இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்ய தூண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மீதான தொடர் தாக்குதலை இஸ்ரேல் விரும்புகின்றது. அதற்கான பல சதி நடவடிக்கைகளை இஸ்ரேல் செய்கின்றது. ஈரான் ஒரு புறமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மறுபுறமாகவும் மோதிக்கொண்டிருக்கையில் சீனாவின் தேசிய மக்கள் பேரவையின் கூட்டமும் சீன மக்களின் 14வது அரசியல் கலந்தாய்வு மாநாடும் 2026 மார்ச் மாதம் 4 நடைபெற்றன. சீனாவின் மக்கள் பேரவையினது கூட்டத்தில் சீன நாடாளுமன்றம் சீன அரசின் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். சீன மக்களின் 14வது அரசியல் கலந்தாய்வு மாநாட்டில் அரசியல் ஆலோசகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். இதில் சீன பொதுவுடைமை கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள். இந்த 2 நிகழ்வுகளும் சீனாவில் மிக முக்கியமானவை என்பதால் அவற்றிற்கே சீன ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தன. அதனால் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் சீனாவில் முக்கியத்துவம் பெறவில்லை. ஆனால் சீன வெளியுறவுத்துறையும் பாதுகாப்புத்துறையும் ஈரான் தரமட்டமாக்கப்படுவதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. 2021 சீனாவும் ஈரானும் செய்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் கேந்திரோபாய பங்காளிகளாகும்.
அதனால் சீனா 25 ஆண்டுகளுக்கு ஈரானில் 400 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான முதலீட்டை செய்யும். அதற்கு பதிலாக ஈரான் சீனாவிற்கு குறைந்த விலையில் எரிபொருள் ஏற்றுமதி செய்யும். ஈரான் சீனாவுடன் ஓர் ஆழமான அகலமான பாதுகாப்பு ஒத்துழைப்பை கொண்ட உடன்படிக்கையை செய்ய விரும்பியது. ஆனால் சீனா அதை தவிர்த்து கொண்டது. அமெரிக்காவின் பொருளாதார தடையை மீறி எரிபொருள் விற்பனை செய்யவும் பண பரிமாற்றம் செய்யவும் சீனா ஈரானிற்கு உதவி செய்தது. அதன் மூலம் குறைந்த விலையில் சீனா ஈரானிடமிருந்து எரிபொருள் வாங்குகின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக சீனா அமெரிக்காவுடன் வர்த்தகத்திலும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திலும் முறுகல் ஏற்படாமல் இருக்க கடுமையாக முயல்கின்றது. அதனால் ஈரானுக்கு சீனா காட்டும் ஆதரவு அமெரிக்காவை சீற்றம் கொள்ள வைக்கும் என்பதையும் சீனா கருத்தில் கொண்டு செயற்படுகின்றது. ஈரானும் அரபு நாடுகளும் சீனாவிற்கு மிகவும் தேவையான சந்தை மட்டுமல்ல, சீனாவின் பொருளாதாரத்தை இயக்க தேவையான எரிபொருள் வழங்கு நிலையங்களும் ஆகும். அந்த நாடுகள் உள்ள மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதியும் அரசியல் உறுதிப்பாடு நிலவுதலை சீனா விரும்புகின்றது. அதற்காக சீனா ஈரானையும் சவுதி அரேபியாவையும் 2023 ஆண்டு ஜூன் மாதம் பீஜிங் அழைத்து இரு நாடுகளுக்கும் இடையில் அரசுறவை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று சவுதியிலிருந்து அமெரிக்க விமானங்கள் பறந்து சென்று ஈரானை தாக்குகின்றன. ஈரான் சவுதி அரேபியா மீது தாக்குதல் செய்கின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சீனா உருவாக்கிய ஈரான் சவுதி உறவை உடைத்துவிட்டன. ஸ்வீடன் யூனிவர்சிட்டி ஷங்காயின் பேராசிரியர் ஜின் கியாங் மத்திய கிழக்கு போரும் பனாமா கால்வாயில் ஏற்பட்ட மாற்றமும் சீனாவின் நலன்களை அச்சுறுத்தலுக்கும் குழப்பத்திற்கும் உள்ளாக்கியுள்ளன என்றார். உலகளாவிய பல துறைமுகங்களை ஒன்றிணைப்பது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவின் முக்கிய நோக்கமாக இருக்கையில், கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கடற்பாதையான வளைகுடா கடல், ஹோமுஸ் நீரிணை, ஓமான் கடல் ஆகியவற்றில் போர் நடப்பது சீன நலன்களுக்கு பாதகமாகும். இப்போரை தடுக்க சீனா முன்கூட்டியே ஏதும் செய்யவில்லை. ஈரான் சீனாவின் எதிரிகளின் கைக்கூலிகளால் ஆட்சி செய்யப்படுவது சீனா ஈரானில் செய்த 400 பில்லியன் டாலர் பெறுமதியான முதலீட்டிற்கும் பாகிஸ்தானில் உள்ள சீனாவிற்கு சொந்தமான குவாடர் துறைமுகத்துக்கும் அச்சுறுத்தலாகும். இந்த நிலையில் நாம் அல்ஃபிரட் தயான் மகானின் கடல் வலிமை கோட்பாடு என்ற புவிசார் அரசியல் கோட்பாட்டை பார்க்க வேண்டும். அந்த கோட்பாட்டின்படி ஒரு தேசத்தின் பெருமை அதன் கடற்படையில் தங்கியுள்ளது. அதனால் ஒரு தேசம் முதலாவது புதிய கடற்கலன்களிலும் அதன் பணியாளர்களிலும் அதிக முதலீடு செய்ய வேண்டும். இரண்டாவது, எதிரியின் கப்பலை குறிவைக்கும் கேத்துருவாயங்களை அந்த நாடு உருவாக்க வேண்டும். மூன்றாவது, உலக கடற்போக்குவரத்தின் திருகு புள்ளிகளை, அதாவது சோக்கிங் பாயிண்ட்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த சோக்கிங் பாயிண்ட்ஸில் ஒன்றுதான் ஈரானுக்கு தெற்கு புறமாக உள்ள ஹோமுஸ் நீரிணையாகும். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிரான போரை தொடங்கின. 2026 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி அமெரிக்க குடியரசுத் தலைவர் சீனாவிற்கு சென்று இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பிணக்குகளை தீர்ப்பதாக இருந்தது. ஆனால் அப்பயணத்தை ஒத்திவைத்துவிட்டு அமெரிக்கா ஈரானை அழிப்பதில் அதிகம் கவனம் செலுத்துவது அமெரிக்கா இந்த திருகு புள்ளிக்கு, அதாவது ஹோமுஸ் நீரிணை என்ற திருகு புள்ளிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகின்றது. அமெரிக்கா அல்ஃபிரட் தயார் மகானின் கடல் வலிமை கோட்பாட்டை கருத்தில் கொண்டு உலகின் கடற்போக்குவரத்தின், அதாவது குறிப்பாக எரிபொருள் ஏற்றுமதி இறக்குமதியின் மிக முக்கிய திருகுப்புள்ளியான ஹோமஸ் நீரிணைக்கு அண்மையாக தனது படைநிலைகளை அமைத்தது போல சீனா அமைக்கவில்லை. ஹோமுஸ் நீரிணையில் ஈரான் தடுப்பது அமெரிக்காவிற்கான எரிபொருள் விநியோகம் அல்ல, சீனாவிற்கான விநியோகமாகும். ஹோமுஸ் நீரிணை தொடர்பாக சீனா தொலைநோக்குடன் செயற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 2025ஆம் ஆண்டில் சீனாவின் ஏற்றுமதி அமெரிக்காவிற்கு 1.2 டிரில்லியன்
சவுதி அரேபியாவுக்கு 108 பில்லியன், ஐக்கிய அமீரகத்துக்கு 108 பில்லியன், ஈரானிற்கு 41.2 பில்லியன் மட்டுமே. இந்த நிலையில் அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம் ஆகியவற்றின் வெறுப்பை பெற சீனா விரும்பவில்லை. சீனா இதனால் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரில் ஒரு நழுவல் போக்கையே கடைப்பிடிக்கின்றது. 1980களில் ஈரானுக்கு சீனா பல படைக்கலன்களை விற்பனை செய்தது. ஆனால் ஈரானுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் 2010 முதல் 2015 வரை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சீனா ஈரானுக்கான படைக்கல விற்பனையை குறைத்து கொண்டது. 2010 முதல் 2012 வரை சீனா தனது நாட்டில் செய்யப்பட்ட அமெரிக்க CIA உளவு வலையமைப்புகளை திட்டமிட்ட முறையில் சிதைத்தது. 30க்கும் மேற்பட்ட அமெரிக்க உளவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இதை அமெரிக்க உளவுத்துறை தமக்கு ஏற்பட்ட பெரும் சொத்தழிவு என குறிப்பிட்டது. சீனாவின் இலத்திரனியல் உளவு தொழில்நுட்பத்தின் மூலம் இதை சாதிக்க முடிந்தது. அந்த தொழில்நுட்பத்தை சீனா ஈரானுக்கு வழங்கியிருந்தால் ஈரான் தனது பல உயிரிழப்புகளையும் சொத்திழப்புகளையும் சமாளித்திருக்கலாம். சீனா தனது பெய்டுவோ சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் என்ற GPS முறைமையை பாவிக்கும் உரிமையை ஈரானுக்கு வழங்கியது. அது ஈரான் தன்னை சூழவுள்ள அமெரிக்க படைநிலைகள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் துல்லியமாக தாக்குதல் செய்வதற்கு உதவியது. ஆனால் ஈரான் வழங்கிய வான் பாதுகாப்பு முறைமைகள் எந்த ஒரு ஏவுகணையோ விமானத்தையோ சுட்டு வீழ்த்தவில்லை. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போருக்கு ஈரானுக்கு தேவையான பல உளவு தகவல்களை ரஷ்யா வழங்கி கொண்டிருக்கின்றது என செய்திகள் வெளிவந்தன. ஆனால் சீனா அப்படி செய்வதாக தகவல்கள் வெளிவரவில்லை. சீனாவின் உளவு கப்பலான லயோவாங் 1 போர் தொடங்கும் முன்னரே அரபிக்கடலில் நிலை கொண்டது. மிதக்கும் பெரும் கணினி என அழைக்கப்படும் இந்த உளவு கப்பல் 6000 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள 1200க்கும் மேற்பட்ட விமானங்களையும் ஏவுகணைகளையும் கண்காணித்து அவற்றின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான தகவல்களை வழங்க வல்லது. இதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது வீசும் ஏவுகணைகளையும் அவை அனுப்பும் விமானங்களையும் முன்கூட்டியே இனங்காண முடியும். சீனா ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யும் தாக்குதல் பற்றியும் அவை பாவிக்கும் படைக்கங்கள் பற்றியுமான தகவல்களை திரட்ட தன்னுடைய உளவு கப்பலான லயோவாங் 1 ஈரானின் ஏவுகணைகளை இயக்குவதற்கு தேவையான சோடியம் பெர்குளோரேட் கொண்ட ஒரு கப்பலையும் சீனா ஈரானுக்கு அனுப்பியிருந்தது. சீனா கடல் வழியாக 115 நாட்களுக்கு எரிபொருள் விநியோக தடையை சமாளிக்கும் வகையில் 1.2 பில்லியன் பீப்பாய் எரிபொருளை கேந்திரோபாய கையிருப்பாக வைத்துள்ளது. சிலர் சீனாவிடம் 3 ஆண்டுகளுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது என்று கூட சொல்வார்கள். 2026 ஜனவரியிலும் பிப்ரவரியிலும் சீனா தனது வளமையான மாதாந்த எரிபொருள் கொள்வனவிலும் பார்க்க 15.8 விழுக்காடு அதிக கொள்வனவை செய்துள்ளது. சீனாவின் மொத்த எரிபொருள் கொள்வனவில் 15 விழுக்காடு மட்டுமே ஈரானிலிருந்து பெறப்படுகின்றது. அதனால் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக சீனா செல்லும் எரிபொருள் மாத கணக்கில் தடைப்பட்டாலும் சீனாவால் சமாளிக்க முடியும். அது மட்டுமல்ல, சீனாவிற்கு தேவையான எரிபொருள் போன்றவற்றை ரஷ்யாவிடமிருந்தும் சீனாவால் வாங்க முடியும். சீனாவின் ஷாண்டோங் மாகாணத்தில் டீபட் ரிஃபைனரிஸ் எனப்படும் பல சிறிய மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளன. அவை ஈரானிலிருந்து புறப்படும் மலிவு விலை மசகு எண்ணெயை சுத்தம் செய்கின்றன. அவற்றின் எரிபொருள் சுத்திகரிப்பு சீனாவின் மொத்த எரிபொருள் சுத்திகரிப்பின் 20 விழுக்காடாகும். அந்த தொழில்துறை ஈரானின் நடக்கும் போரால் பாதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவது இல்லை என்ற கொள்கையை கொண்ட சீனா ஈரானில் ஆட்சி மாற்றம் செய்வதை பற்றி அதிக கரிசனை காட்டவில்லை. அங்கு யார் இருந்தாலும் தங்களால் அவர்களுடன் வர்த்தகம் செய்ய முடியும் என சீனா நம்புகின்றது.
சீனாவிற்கு ஈரானில் யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பதிலும் பார்க்க ஈரானை சுற்றவுள்ள பிராந்தியத்தில் அரசியல் உறுதிப்பாடே அவசியமானதாகும். இந்த நிலையில் சீன அமெரிக்க உறவையும் தைவானையும் பார்க்க வேண்டும். தைவான் வேண்டுகோள் விடுத்தும் அமெரிக்கா தைவானுக்கு வழங்க மறுத்த படைக்கலங்களை பார்ப்போமானால், முதலாவதாக F-35 லைட்னிங் II ஸ்டெல்த் ஃபைட்டர், இரண்டாவதாக F-22 ராப்டர், மூன்றாவதாக MH-60R ஆன்டி சப்மரைன் ஹெலிகாப்டர்ஸ், அதற்கடுத்ததாக E-2D அட்வான்ஸ் ஹோக்கி ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட். இவற்றை தைவான் வேண்டுகோள் விடுத்தும் அமெரிக்கா தைவானுக்கு வழங்கவில்லை. இந்த நவீன படைக்கலன்களை தைவானுக்கு வழங்கினால் அது சீனாவை சினம் கொள்ள வைக்கும் என்று அமெரிக்கா நம்பியபடியால் தான் இந்த தைவானுக்கு இந்த படைக்கலன்களை அமெரிக்கா வழங்க மறுத்தது. அதே போல சீனா நவீன படைக்கலன்களை ஈரானுக்கு வழங்கினால் அமெரிக்காவும் சீனாவிற்கு சவால் விடும் படைக்கலன்களை தைவானிற்கு வழங்கும். சீனா ஈரானுக்கு தேவையான படைக்கலன்களை வழங்க மறுத்தமைக்கும் இழுத்தடிப்பதற்கும் இதுவே காரணம். அமெரிக்காவின் உலக ஆதிக்கத்தை குறைப்பதையும் தன்னுடைய உலக ஆதிக்கத்தை அமெரிக்காவுக்கு ஈடாக அல்லது அதனிலும் மேலானதாக மாற்றுவதையும் சீனா விரும்புகின்றது. அமெரிக்காவின் வலிமைக்கும் அதன் உலக ஆதிக்கத்திற்கும் அதனுடன் பல நாடுகள் இரண்டாம் உலகப் போரின் பின்னர் ஒத்துழைப்பது முதன்மை காரணியாகும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவை மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வல்லரசு என மேற்கு நாடுகள் கருதின. உக்ரைன் மீது ரஷ்யா 2014ஆம் ஆண்டு போர் தொடுக்கும் வரை அந்த நிலையே இருந்தது. நேட்டோ உடன்படிக்கை போல சீனா எந்த நாட்டுடனும் உறுதியான பாதுகாப்பு உடன்படிக்கையை செய்யவில்லை. ஈரான் போன்ற சுதந்திரமான படத்துறையை கொண்ட காத்திரமான படத்துறையை கொண்ட அமெரிக்காவின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படும் நாடுகள் சீனாவிற்கு நட்பாக அமைவது சீனா விரும்பும் உலக ஒழுங்கை உருவாக்க உதவி செய்யும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் எக்ஸ்டென்சிவ் நெட்வொர்க் ஆஃப் ஃபார்மல் அலையன்சஸ். அமெரிக்கா பல முறைசார் நட்பு நாடுகளின் வலையமைப்பை கொண்டுள்ளது. இதே போன்ற ஒரு வலையமைப்பு சீனாவுக்கும் இருந்தால்தான் சீனா தான் விரும்பும் பல்துருவ ஆதிக்கத்தை ஏற்படுத்த முடியும். சீனா தான் விரும்பும் உலக ஒழுங்கை கட்டியெழுப்பதற்கு அமெரிக்காவின் பிடியிலிருந்து ஈரானை விடுவிப்பது முக்கியமானதாகும். அமெரிக்காவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட நினைக்கும் நாடுகளுக்கு சீனா உதவி செய்ய வேண்டும். ஈரான் சீனாவிடமிருந்து DF-17 என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பெற முயற்சி செய்தது. அவை விமானந்தாங்கிகளை அழிக்கக்கூடிய ஏவுகணைகளாகும். சீனா அதை கொடுக்காமல் CM-302 என்ற சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வழங்க முன்வந்தது. அதை கூட வழங்காமல் இழுத்தடித்தது. ஈரானிடம் ஆன்டி-எக்ஸஸ் ஏரியா டினையல், அதாவது நுழைவு எதிர்ப்பு நில மறுப்பு செய்யக்கூடிய படைக்கலன்கள் இருந்திருந்தால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்வதை தவிர்த்திருக்கும். அதாவது ஈரானிடம் போதிய டிட்டரன்ஸ், இந்த டிட்டரன்ஸை தான் சொல்வார்கள் பயங்காட்டி தடுத்தல், அது இருந்திருந்தால், அதற்கு தேவையான படைக்கலன்கள் ஈரானிடம் இருந்திருந்தால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் செய்வதை தவிர்த்திருக்கும். அமெரிக்காவின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட நினைக்கும் நாடுகளுக்கு சீனா உதவி செய்ய வேண்டும். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளின் மாநாட்டில் ஜி ஜின்பிங் ஆற்றிய உரையில் ஓர் எழுத்தையேனும் சீனா ஈரான் போரில் கடைப்பிடிக்கவில்லை. நன்றி, வணக்கம்.